நான் சிபிஐ அதிகாரி பேசுகிறேன். உங்கள் பேரில் போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கு. இதுக்காக உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்கிறேன் என்று வரக்கூடிய மோசடி செல்போன் அழைப்புகளால் லட்சங்கள் கோடிகளை இழந்தவர்கள் ஏராளம். இது குறித்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தாலும் ஏமாறும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. இதே போன்ற வலையில் சிக்கி பணத்தை இழந்தவர்தான் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த மோஹித் மோரியா. மென்பொறியாளரான மோஹித்திற்கு ஒரு செல்போன் அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய நபர், உங்கள் பெயரில் வெளிநாட்டிலிருந்து ஒரு பார்சல் வந்திருக்கிறது, அதில் போதைப் பொருட்கள் இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லி சைபர் கிரைம் போலீஸ் உயர் அதிகாரி உங்களிடம் பேச இருக்கிறார், இதற்காக ஸ்கைப் வீடியோ காலில் வரச் சொல்லி இருக்கிறார். இதனால் அச்சமடைந்த மோஹித் வீடியோ காலில் வர அவருக்கு முன் போலீஸ் உடையோடு தோன்றிய நபர், உங்களை டிஜிட்டல் கைது செய்திருக்கிறோம் என்றும் இதனால் வீட்டில் உள்ள தனி அறையில் இருக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தாங்கள் யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் உங்களுக்கு வரும் செல்போன் அழைப்புகளை ஏற்கக்கூடாது என்றும் மிரட்டியிருக்கிறார். டிஜிட்டல் கைது என்ற பெயரில் மோஹித்தை அவர்கள் 3 நாட்களாக வீட்டுச் சிறையில் வைத்துள்ளனர். இதிலிருந்து விடுவிக்க லட்சக்கணக்கில் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதனால் மோஹித் முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாயும் பின்னர் 30,000 ரூபாயும் அனுப்பியுள்ளார். இந்த 3 நாட்களில் மோஹித்தை செல்போனில் தொடர்பு கொள்ள அவரது நண்பர் அஸ்வின் என்பவர் பல முறை முயற்சித்துள்ளார். ஆனால் மோஹித் ஒரு முறை கூட அழைப்பை ஏற்காததால் அவருக்கு சந்தேகம் வலுத்துள்ளது. அவருடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் செய்த போது மோஹித் டிஜிட்டல் கைது செய்யப்பட்டிருப்பதாக பதில் வந்துள்ளது. இதனால் அதிர்ந்து போன அஸ்வின் இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து மோஹித்தின் வீட்டிற்கு சென்ற போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது மோஹித்தை சைபர் மோசடி கும்பல் வீட்டுச் சிறையில் வைத்திருப்பது தெரிய வந்தது. உண்மையான போலீசார் வந்ததை வீடியோ காலில் பார்த்த மோசடி கும்பல் இணைப்பை துண்டித்து விட்டது. 3 நாட்களாக சிறை வைக்கப்பட்ட மோஹித்தை போலீசார் பத்திரமாக மீட்டனர். மோஹித் ஏற்கனவே 1,30,000 ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்த நிலையில் போலீசார் உரிய நேரத்தில் அங்கு சென்றதால் அவரிடமிருந்த லட்சக்கணக்கான ரூபாய் பணம் தப்பியுள்ளது. இதையடுத்து வீடியோ காலில் பேசிய சைபர் மோசடி நபரின் புகைப்படத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்த போலீசார் அந்த புகைப்படத்தை பல்வேறு காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் அந்த நபர் குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 30,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளனர். டிஜிட்டல் கைது என்ற பெயரில் 3 நாட்கள் வீட்டிற்குள் சிறை வைக்கப்பட்ட இளைஞரை போலீசார் நேரடியாக சென்று மீட்ட சம்பவம் மத்திய பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.